ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். தர்மபுரியிலேருந்து இன்ஜினியர் கார்த்திக் பேசுகிறேன். இனி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, அதாவது பார்த்திங்கன்னா மரம் கன அடி கணக்கிடுவது எப்படி. அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் புதுசாக ஏதோ ஒரு வீடு கட்டிட்டீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு தேவையான வுட் ஒர்க், அதாவது பார்த்திங்கன்னா இந்த வாசக்கால் ஃப்ரேமு, டோரு, விண்டோ ஃப்ரேமு, விண்டோவோட ஷட்டரு, இதுக்கு தேவையான மரம் இருக்குது பாருங்கள். அந்த மரத்தை எப்படி கால்குலேஷன் பண்ணுறது. அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதோ ஒரு கார்பெண்டர்கிட்டயோ இல்லைன்னா ஏதோ ஒரு மரம் மில்லுக்கிட்டயோ நீங்கள் போய் அவங்ககிட்ட என்கொயரி பண்ணிங்கன்னா அவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா சதுரடி கனடின்னு சொல்லுவாங்க. அந்த கனடி சதுரடின்னு சொல்கிறாங்க பாருங்கள். அந்த அளவு பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்குலாம் புரியாது. அந்த மெஷர்மெண்ட் நம்ம அதை எப்படி கால்குலேஷன் பண்ணணும் அதை பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். முக்கியமாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக சொல்லக்கூடிய தகவல் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, அதாவது பார்த்திங்கன்னா வுட் கால்குலேஷன். அதாவது பார்த்திங்கன்னா வுட்டோட மெஷர்மெண்ட் நம்ம எப்படி கால்குலேஷன் பண்ண போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் யாரோ புதுசாக ஒரு வீடு கட்டிகிட்டு இருப்பீங்க. நீங்கள் அப்படி இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் யாரோ வீடு கட்டிகிட்டு இருப்பாங்க. அவங்க பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த லேண்ட் ஏரியா, மற்ற பெயிண்டிங் ஒர்க்கு, எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் சதுரமாக ஈஸியாக கால்குலேட் பண்ணிடுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லேண்ட் ஈஸியாக மெஷர்மெண்ட் பண்ணணும்னா ஒரு 10க்கு 10 ரூம் சைஸ் இருக்குதுன்னா 10 feet into 10 feet போட்டிங்கன்னா 100 square feet வந்துடும். அது பார்த்திங்கன்னா ஒரு சதுரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈஸியாக சொல்லிடுவாங்க. இதே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த வுட்டு இருக்குது பாருங்கள். இந்த வுட்டு ஃப்ரேமு, டோரு, இந்த பலகை, சட்டம் அப்படி இதெல்லாம் சொல்லுவாங்க பாருங்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கொயர் ஃபீட்டில் கால்குலேட் பண்ண முடியாது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கியூபிக் ஃபீட்டில் தான் கால்குலேட் பண்ணணும். அதாவது பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட்னா என்ன, கியூபிக் ஃபீட்னா என்ன நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த மெஷர்மெண்ட்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்கொயர் ஃபீட்னா என்னதுன்னா உங்களுக்கு லென்த்து பிரெத் மட்டும் தான் வரும், ஹைட் வராது. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 10க்கு 10 ரூம் சைஸ்னால் 10 into 10 போட்டிங்கன்னா 100 ஸ்கொயர் ஃபீட் வந்துடும். அது பார்த்திங்கன்னா ஒரு சதுரம் வந்துடும். ஆனால் கியூபிக் ஃபீட்டில் அப்படி இருக்காது. லென்த்து பிரெத்து ப்ளஸ் ஒரு ஐடியும் போட்டு மெஷர் பண்ணால் மட்டும்தான் இது கியூபிக் ஃபீட்டை கால்குலேட் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இங்கே உங்களுக்கு ஒரு சில டைமென்ஷன்லாம் எழுதி போட்டிருக்கோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் பாருங்கள். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம என்ன எடுத்துருக்கோம்னா டோரு, விண்டோ, அதோட ஃப்ரேம் மட்டும். அதாவது பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா மெயின் டோரு, பெட்ரூம் டோரு, அடுத்த பார்த்திங்கன்னா விண்டோ இருக்கும் பாருங்கள். அதோட ஃப்ரேமை மட்டும் எடுத்து இன்றைக்கி எப்படி கால்குலேஷன் பண்ண போகிறோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த மெயின் டோரோட டோர் இருக்குது பாருங்கள், அதோட பலகை, அது பார்த்திங்கன்னா விண்டோவோட ஷட்டர் இருக்குது பாருங்கள், அதோட சட்டர்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கால்குலேஷன் பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். எல்லாமே ஒரே வீடியோவில் பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிடுவீங்க. அதனால தான் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டோரு, விண்டோவோட ஃப்ரேம் மட்டும் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா பேசிக்காக நம்ம இந்த டோர், விண்டோ ஃப்ரேம்லாம் என்னென்ன சைஸில் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா இது பேசிக். அது பார்த்திங்கன்னா நீங்கள் விருப்பப்படுற மாரி உங்களோட ஃப்ரேமோட சைஸ் நீங்கள் கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா பேசிக் சைஸ் மட்டும் இங்கே போட்டிருக்கேன். 4 inch 3 inch. அதாவது பார்த்திங்கன்னா 4க்கு 3 அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படின்னா 5க்கு 3ன்னு சொல்லுவாங்க, அப்படின்னா 6க்கு 4ன்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் ஸ்டார்டிங் சைஸ்னு பார்த்திங்கன்னா 4க்கு 3 சைஸ் தான் இந்த ஃப்ரேமுக்கும் போடுவாங்க, விண்டோவோட ஃப்ரேமுக்கும் போடுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு டோர் இருக்குது. அந்த டோரோட ஃப்ரேம் மட்டும் நான் இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். 7க்கு 3 நார்மல் சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம் டோர் அதோட ஃப்ரேம் பார்த்திங்கன்னா 7க்கு 3 சைஸ் இருக்கும். விண்டோ பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 ஷட்டர் இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன், 4க்கு 3 சைஸ் அப்படின்னு. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இந்த இதை நான் இங்கே எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த டோர் ஃப்ரேம் இருக்குது பாருங்கள். இந்த டோர் ஃப்ரேம் பார்த்திங்கன்னா 4க்கு 3 எடுத்துருக்கிறேன். இந்த 4க்கு 3 சைஸை வச்சு இந்த 7 அடி இந்த 3 அடி சொன்னோம் பாருங்கள், 7க்கு 3 சைஸ். இந்த டோர் ஃப்ரேம் எவ்வளோ கியூபிக் ஃபீட் வரும் அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே தெளிவாக காமிச்சிருக்கேன். இந்த கால்குலேஷன் அப்படியே தெளிவாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும் பாருங்கள். பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா 4க்கு 3 சைஸு. அப்போ பார்த்திங்கன்னா 4க்கு 3 பார்த்திங்கன்னா 7 அடி பார்த்திங்கன்னா இந்த சைடு ஒரு 7 அடி, இந்த சைடு ஒரு 7 அடி. ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா 7 அடி மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம். இது 4 3 இது பார்த்திங்கன்னா யூனிட் பார்த்திங்கன்னா எதில் இருக்குன்னா இன்ச்சஸில் இருக்குது. ஒன்று நம்ம யூனிட் கன்வர்ஷன் எல்லாமே ஒன்று இன்ச்சஸில் இருக்கணும், அப்படி இல்லைன்னா ஃபீட்டில். இந்த இன்ச்சஸாக இருக்குது பாருங்கள். இந்த இன்ச்சஸாக இருக்கிற நம்ம யூனிட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபீட்டில் கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு தான் பார்த்திங்கன்னா ஒரு இன்ச்சஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஃபீட்டில் பார்த்திங்கன்னா 12 inch இருக்குது. அப்போ 4 inch பார்த்திங்கன்னா நம்ம ஃபீட்டை கன்வெர்ட் பண்ணால் டிவைட் பை 12. 3 inch நம்ம ஃபீட்டை கன்வெர்ட் பண்ணால் டிவைட் பை 12. இது எல்லாமே கால்குலேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்னா 0.5833 அப்படின்னு வரும். இது பார்த்திங்கன்னா 7 அடிக்கான 4க்கு 3 சைஸ். ஒரு சைடோட மரத்தோட கியூபிக் ஃபீட் 0.5. நம்மளுக்கு எத்தனை இருக்குது மொத்தம் 1 2 இருக்குது. அதனால இன்ட்டு 2 போட்டுக்கிறோங்க. 2 போட்டோம்னா இது அப்படியே 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1.16 கியூபிக் ஃபீட். அதாவது பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் 4க்கு 3 சைஸில் 7 அடிக்கு இந்த சைடு ஒரு ஃப்ரேமு, இந்த சைடு ஒரு ஃப்ரேம், அந்த 2 ஃப்ரேமும் சேர்ந்ததுன்னா 1.16 கியூபிக் ஃபீட் வருது. இதே பார்த்திங்கன்னா இப்போ மேலே ஒரு 3 அடி இருக்குது, கீழே ஒரு 3 அடி இருக்குது. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா கீழே இந்த 3 அடி வைக்க மாட்டாங்க. நான் எக்ஸாம்பிள் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கோசம் இங்கே 3 அடி மேலேயும் போட்டிருக்கேன், கீழேயும் போட்டிருக்கிறேன்.
அதே மெத்தட் தான் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4x3 சைஸ் நம்ம அதே ஃப்ரேம் சைஸ் தான் எடுத்துருக்குறோம். யூனிட் கன்வர்ஷன் கோசம் இன்ச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட்டாக மாற்றுறதுக்கு 12 போட்டிருக்கிறோம். 3 அடி வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு 3 அடி கீழே ஒரு 3 அடி, அதனால் ஒரு 3 அடி போட்டு இதை கால்குலேஷன் பண்ணால் 0.25 cubic feet வருது. இப்போ மேலே கால்குலேஷன் பண்ணியாச்சு, இப்போ கீழே கால்குலேஷன் பண்ணோம். அதனால் நம்ம என்ன பண்ணால் இன்ட்டு 2 போட்டோம்னா 0.5 cubic feet அப்படின்னு வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இப்போ இந்த 7 அடி இருப்பாருங்க, 7 அடிக்கு ரெண்டுத்துக்குமே கால்குலேஷன் பண்ணியாச்சு, 3 அடிக்கு ரெண்டுத்துக்குமே கால்குலேஷன் பண்ணியாச்சு. ரெண்டுமே நம்ம ஆட் பண்ணோம்னா இந்த ஒரு டோரோட ஃப்ரேம் மட்டும் இருக்குது பாருங்க, அதுக்கு மட்டும் எவ்வளோ வருதுன்னா 1.66 cubic feet வருது. இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோர் ஃப்ரேமோட சைஸுக்கு மட்டும் இவ்வளோ 1.66 cubic feet வருது. இது வந்து இதோட சைஸ் வந்து என்னன்னா 4x3 சைஸில். இப்போ அதே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக நம்ம அதே 4x3 சைஸில் ஒரு விண்டோவோட ஃப்ரேம் எடுத்துக்க போகிறோம். இந்த விண்டோவோட ஃப்ரேம்னா இப்போ இங்கே 4 அடினா இது ஒரு 4 அடி, இங்கே ஒரு 4 அடி, இங்கே ஒரு 4 அடி, மொத்தம் 4 அடியிலே 3 ஃப்ரேம் இருக்குது. 3 அடியில் மேலே ஒரு ஃப்ரேமு கீழே ஒரு ஃப்ரேம். இதை வந்து இங்கே கீழே கால்குலேஷன் பண்ணிடுறோம் பாருங்கள். 4x3 சைஸு 4 அடி, இது எல்லாமே கால்குலேஷன் பண்ணோம்னா நம்மளுக்கு 0.33 cubic feet வரும். மொத்தம் 4 அடி வந்து நம்மளுக்கு எத்தனை வருது, 1 2 3 ஃப்ரேம் வருது. 3 ஃப்ரேம் வரனால இன்ட்டு 3 போட்டோம்னா ஈக்குவல் டு 1 cubic feet வந்துட்டு இருக்கு. அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா 3 அடி கால்குலேஷன் பண்ணணும். இந்த 3 அடி வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒன்று இருக்குது கீழே ஒன்று இருக்குது. அதே தான் 4 இன்ச்சு 3 இன்ச்சு, அது வந்து நம்ம யூனிட் கன்வர்ஷன் கோசம் 12 போட்டுக்கிறோம். இதெல்லாம் கால்குலேஷன் பண்ணிங்கன்னா நம்ம 0.25 அப்படின்னு வரும். நம்மளுக்கு 2 ஃப்ரேம் இருக்கிறனால இன்ட்டு 2 போடுறாங்க. மொத்தம் நம்மளுக்கு எவ்வளோ வருதுன்னா 0.5 cubic feet. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 அடியில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பீஸு, 3 அடியில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பீஸு. இது எல்லாமே நம்ம கால்குலேஷன் பண்ணோம்னா நம்மளுக்கு டோட்டலாக எவ்வளோ வருதுன்னா 1 cubic feet ப்ளஸ் 0.5 cubic feetனா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 1.5 cubic feet. உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் போட்டிருக்கிறது எல்லாமே 4x3 சைஸ். இன்னும் ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் விண்டோ இல்லாமல் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக போடுறவங்க 5x3 சைஸ்லையும் போடுறாங்க. இல்லை சார் இன்னும் ஒரு சிலர்லாம் இந்த தேக்கு மரம் கொஞ்சம் இலக்கண்டர்லாம் தாளாரம் பெருசாக இருக்கிறவங்க போடுறவங்க 6x4 சைஸ்லாம் போடுறாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் ப்ரொசீஜர் சேம் மெத்தட் தான். நீங்கள் எந்த சைஸ் எடுக்கிறீங்களோ அந்த சைஸ் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எத்தனை ஃப்ரேம் வருதோ அத்தனை ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி எத்தனை பீஸ் வருதோ அத்தனை பீஸ் வந்து நீங்கள் மல்டிப்ளேஷன் பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக cubic feet நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் cubic feet மெஷர் பண்ணிட்டீங்க. இப்போ இதே போய் நீங்கள் ஏதோ ஒரு மரக்கடையிலையோ இல்லை கார்பெண்டர் யாரோ கூப்பிட்டு போய் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நான் இந்த ஒரு டோர் ஃப்ரேம் இருக்கு பாருங்க, இதுக்கு வந்து நான் ஒரு வேப்ப மரம் அப்படி போடுறேன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. அந்த வேப்ப மரம் வந்து பார்த்தீங்கன்னா சதுரம் வந்து 1000 1500 இல்லை 1500 அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ cubic feet வந்து கால்குலேஷன் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு ஒரு ஃப்ரேமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.66 cubic feet. அப்போ 1.66 cubic feet இன்ட்டு நீங்கள் ஒரு சதுரம் வந்து என்ன ரேட் சொல்கிறாங்களோ அந்த ரேட்டை போட்டு நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணிங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அமௌண்ட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக போடுறதுனால cubic feet வரைக்கும் விட்டுருக்கேன். ஒவ்வொரு ஏரியா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ரேட் வந்து டிஃப்ரென்ஸாக இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஏரியாவில் என்ன ரேட் இருக்கோ அந்த ரேட்டை போட்டு இந்த cubic feet வந்து மல்டிப்ளேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அந்த மரத்தோட அளவையும் நம்ம கல்குலேஷன் பண்ணிடலாம். அந்த ஒரு டோர் ஃப்ரேம் இருக்கு பாருங்க, அந்த ஒரு டோர் ஃப்ரேமோட நம்ம ப்ரைஸுமே ஈஸியாக கல்குலேஷன் பண்ணிடலாம். நான் சொன்ன தகவலும் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தர்மபுரியில் கேஎம் பில்டர்ஸ் இன்ஜினியர் டிசைனராக கன்ஸ்ட்ரக்ஷன் ரன் பண்ணிகிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது வீடு கட்டுமான சம்மந்தமான ஃப்ளோர் பிளான், ஸ்ட்ரக்சரல் டிராயிங், எலிவேஷன், ஆன்சைட் விசிட், கன்சல்டேஷன், கன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாவது தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள், என்னுடைய நம்பர் கொடுக்குறேன். அது மூலிமா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். முக்கியமாக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக ஏதாவது கொஷின்ஸ் கொரிஸ் இருந்தால் மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.